நாங்கள் எல்லோரும் பொடுபோக்காக இருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா சபிக்கிற அல்லாஹ்வுடைய சாபம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய சாபம் ஒருத்தருக்கு கிடைக்குமாக இருந்தால் அவர் தப்பிக்கவே முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யார் யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்தோடு நிம்மதியா வாழலாமா? சந்தோஷமா வாழலாமா? நீங்க என்னதான் ஒரு உறவை புறக்கணிப்பதற்கும் பேசாமல் இருப்பதற்கும் உங்களுக்குள் நியாயம் சொன்னாலும், ஆயிஷா நாயகியை விட பெரிய ஆள் எங்களுக்கு யாரும் இருக்கிறாங்க? யாரும் கிடையாது. எங்கட தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இஸ்லாத்துக்காக தேய்ந்தவர்கள். அந்த ஆயிஷா நாயுடைய மானத்திலே ஒருத்தர் விளையாடுறார், மோசமா நடந்து கொள்றார். ஆயிஷா நாயி தூய்மையானவர் என்று வஹி குர்ஆன் வசனம் வந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா நாயிர தகப்பனார், ஆத்திரம் வருது, கோபம் வருது. எந்த குடும்பத்தான் எனக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவர், நான் உதவி பண்ணியவர், ஏண்ட மகள் விஷயத்தில் இவ்வளவு எல்லை மீறி இருக்கிறாரே, அதுவும் நடக்காத விஷயத்துக்கு போய் இவ்வளவு கதைச்சிருக்கிறாரே என்று ஆத்திரம் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஆத்திரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்பவில்லையா? அவரை மன்னித்து விடுங்கள் என்றோடு நிறுத்தல. அல்லாஹ் சொல்றான், அவருக்கு தர்மமும் செய்யுங்க, சதக்காவும் கொடுங்க, கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க, பிரச்சனையே கிடையாது, அவர்களோடு சேர்ந்தே நடங்கள் என்று சொல்றான். இதை விட ஒரு பிரச்சனை, ரோசப்படக்கூடிய கோபப்படக்கூடிய எந்த நிலைமையும் எனக்கும் உங்களுக்கும் வரல. அப்படி என்றால் எங்களுடைய எல்லா நியாயங்களும் தர்க்கங்களும் தூக்கி வீசப்பட வேண்டியது. அல்லாஹ் சொல்கிறான், உறவுகளை யார் யாரெல்லாம் துண்டிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அல்லாஹ்வுட சாபத்தோட துனியாவில் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாமா? ஓடி ஓடி உழைப்போம், கஷ்டப்படுவோம், எல்லாம் சேர்ப்போம், ஆனா நிம்மதி இல்லை. என்ன? குடும்பத்தோட நெருக்கம் இல்லை. 1 கோடி இருக்கும், 10 கோடி சொத்து இருக்கும், லக்ஸரி வாகனம், நல்ல வீடு, ஆனா எப்பவுமே பிரச்சனை. குடும்பத்தை கண்டுகொள்ளல. 10 உம்ரா போவாரு, ஆனா தெத்த உறவுண்டு அன்றைக்கு சாப்பிட கூட வழி இல்லாம இருப்பாங்க. 10 உம்ரா போயும் இவருக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி இல்லாம இருக்கும். அவர் எதை முற்படுத்தியிருக்கணும்? எதை முற்படுத்தியிருக்கணும்? அந்த இரத்த உறவை அந்த இடத்தில் பார்த்திருக்கணும். இரத்த உறவை பார்த்திருக்கணும். ஒருத்தர் ஜமாத்து தொழுகைக்கு வாராரு, ஒருத்தர் விபத்துல மாட்டி துடிச்சுக்கிறாரு. இவர் இஸ்லாம் என்ன தொழுவிட்டு வாரன், ஜமாத்து முடிய போகுது, தொழுவிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்க போறாரு. இவர் இஸ்லாமிய அறிவு கொண்டவரா அல்லது விபத்துல துடிச்சுக்கிறாரு? இவரை முதல்ல காப்பாற்றணும். இந்த நேரத்தில் ஜமாத்து தொழுகையை விட இது முக்கியம் என்பது இஸ்லாமிய அறிவு உள்ளதா? யார் இஸ்லாமிய அறிவு உள்ளவர்? முதலில் அவருக்கு முதலுதவி செய்பவரே இஸ்லாமிய அறிவும் புரிதலும் அதிகமாக உள்ளவர். இரத்த உறவுகளை பேணுதல் முக்கியமான ஒரு விஷயம். இவர் 5 உம்ராக்கு போறாரு, 10 உம்ராக்கு போறாரு, பள்ளி வாயலுக்கு நிறைய செய்யறாரு, குடும்பத்தை பார்க்கிறதே இல்லை. இவர் ஜகாத் எல்லாம் வெளியாக்கள் எல்லோருக்கும் நிறைய கொடுக்கிறாரு, குடும்பத்தில் உள்ளவங்க கடும் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவர் முதன்மை கடமை இந்த வேலையை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அழகான ஒரு செய்தி புகாரி கிரந்தத்தில் 2067வது செய்தியாக வருகிறது. யார் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கணுமோ, பொருளாதாரம் விசாலமா வரணுமோ, யாருக்கு நீண்ட ஆயுள் தேவையோ, மருந்து மாத்திரை இல்லாத சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்வு, இந்த 2ம் யாருக்கு தேவையோ அவர் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். பல்யஸில் ரஹிமஹு, இரத்த உறவை அவர்கள் சேர்ந்து நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் சொன்ன வார்த்தை இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்று சொன்ன வார்த்தை. நாங்க நீண்ட ஆயுளை ஹாஸ்பிட்டல்ல தேரும், மருந்து மாத்திரையில தேரும், நீண்ட பொருளாதார விஷயங்கள் ரோட்லையும் மார்க்கெட்லையும் கடையில தேரும், குடும்பத்திலையும் தேடுங்கோ, குடும்பத்தை பாருங்கோ, குடும்பத்தை கண்டுகொள்ளாம விடாதங்கோ. அது அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு செய்து தந்தது, அதுல பரக்கத் இருக்குது.
அதுல நிம்மதி இருக்குது, அதுல சந்தோஷம் இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குறிப்பாக பெண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இப்ப தொழலாம், எல்லாராலையும் நோன்பு பிடிக்கலாம், எல்லாராலையும் தர்மம் செய்யலாம், இது கஷ்டம் இல்லை. ஆனா குடும்ப உறவை பேணுதல் என்கிற வணக்கம் கஷ்டம். ஏசிருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க, புறக்கணித்திருப்பாங்க, மோத்துல அங்கெஞ்ச கூட்டுட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பொறுத்து மன்னித்து அவர்களோடு சிரித்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்தல் என்பது மிக மிக கஷ்டம். அதுக்கு அல்லாஹ் கிட்ட பெருமதி கூட. நீங்கள் அவர்களோடு உரையாடுவது, பேசுவது அவர் நல்லவரா தீயவரா என்பதற்காக அல்ல. அவர் என் இரத்த உறவு, அவரோடு உறவாட வேண்டும் என்பது என்னை படைத்த ரப்பின் கட்டளை என்பது முதன்மையான ஓர் அம்சமாக இருக்கணும். இஸ்லாத்துக்கு